தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 17ஆம் நாள் 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து இன்று பானுவாரம் என்று போற்றுகின்ற ஞாயிற்றுக்கிழமை. நாம் தினந்தோறும் பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரியனை வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு சூரிய வழிபாடு செய்வதனாலே அந்த சூரியனுடைய கதிர்கள் எங்களுடைய உடம்பிலே படுகின்ற பொழுது உதிக்கின்ற வேளையில் காலையில் 10 மணி கிளம்பி சூரியனை பார்க்குறது பலன் கிடைக்காது. சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய உதயத்திலே அதிகாலையிலே 5:57 முதல் 6:10 இந்த சூரிய உதயம் வரும். அது ஒவ்வொரு மாதங்களிலே 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் முன்பின்னாக அந்த சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரியனை சுற்றி வட்ட வடிவத்திலே சிகப்பு நிறத்திலே கதிர்கள் வரும். அந்த கதிர்கள் உடம்பிலே பட்டால் நரம்பு சம்பந்தமான நோய்கள் விலகும், எலும்பு சம்பந்தமான நோய்கள் தீர்ந்துவிடும், இரத்த சம்பந்தமான நோய்கள் விலகிவிடும். இதெல்லாம் நம் முன்னோர்கள் கண்டு அனுபவித்து இந்த சூரிய நமஸ்காரத்தை செய்தார்கள். நாம் தினந்தோறும் முடியாவிட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களிலாவது நாம் அதிகாலையில் எழுந்து சூரியன் உதிக்கின்ற பொழுது அந்த பிரத்யக்ஷ தெய்வத்தை காலையிலே தரிசனம் செய்தால் எல்லா ரோகங்களும் நீக்கக்கூடிய சக்தி இந்த சூரிய உதயத்திற்கு உண்டு. நாம் இவ்வாறு சூரிய வழிபாடுகளையும் செய்து ஆலயங்களிலே சென்று இறை வழிபாடுகளை செய்வது, அதேபோல் பெற்றோர்கள் தாத்தா பாட்டி வயதிலே மூத்தவர்கள் அவர்களை பராமரிக்க வேண்டும். நாம் தினமும் ஆலயத்திலே சென்று வழிபாடு செய்கிறோம். அம்மா அப்பா பேச்சு கேட்கறது இல்லைன்னா கடவுள் கூட திரும்பி பார்க்க மாட்டார். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்றார்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நாம் முதலிலே அறிகின்ற தெய்வங்களாக இருப்பவர்கள் தாயும் தந்தை. எனவே இந்த தாய் தந்தையர்கள் வயதான காலத்திலே அவர்களை அன்போடு அரவணையுங்கள். முதியோர் இல்லங்களிலே, காப்பகங்களிலே, இன்பகங்களிலே கொண்டு போய் விட்டு விடாதீர்கள். வயதாகிவிட்டது, கண்ணு பார்வை தெரியவில்லை, காது கேட்கவில்லை, நடக்க முடியவில்லை, கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு 2 மாதத்துக்கு ஒருக்கா போய் பார்க்குறது, பணத்தை அனுப்புறது, அப்புறம் அவர்கள் மறைந்த பின்பு அவர்கள் பெயரிலே புத்தகம் அடித்து விடுவது, அவர்கள் பெயரிலே கட்டிடங்களை கட்டி கொடுப்பது, அன்னதானம் கொடுப்பது ஒரு பலனும் கிடைக்காது. அவர்கள் வாழுகின்ற காலத்தில் சந்தோஷமாக பார்த்து கொள்ளுங்கள். பெற்றோர்களை பிள்ளைகள் சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும். நாமெல்லாம் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது எங்களுக்கு கண்ணிருந்தும் பார்க்க தெரியாது, காதிருந்தும் கேட்க முடியாது, அறிய முடியாது, வாயிருந்தும் பேச முடியாது. எங்களுக்காக வாழ்ந்தவர்கள் தாயும் தந்தையும். அந்த தாய் தந்தையர்கள் வயதான காலத்திலே ஒதுக்கி விடாதீர்கள், புறந்தள்ளி விடாதீர்கள். முதியோர் இல்லங்களிலே, காப்பகங்களிலே கொண்டு போய் சேர்த்து விடாதீர்கள். அதை போல ஒரு தோஷம் வேறு உலகத்தில் எதுவுமே கிடையாது.
அவ்வாறு பெற்றோர்களை அன்பாக நாம் பார்த்தால் அவர்கள் மறைந்த பின்பு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாவிட்டால் கூட பரவாயில்லை, பிது தோஷம் வராது. வாழுங்காலத்தில் சந்தோஷமாக பார்த்து கொள்ளுங்கள். அவ்வாறு பெற்றோர்களை நாம் மதிக்க வேண்டும், பெரியோர்களை வணங்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவன் ஆசி நமக்கு கிடைக்குமா. இப்போ நமக்கு காலையில் கோயிலுக்கு போகாட்டியும் பரவாயில்ல, அம்மா அப்பாவுக்கு பணிவிடை செய்து பாருங்கள், இறைவன் இறங்கி வந்து ஆசி பண்ணுவான் என்ற நல்ல எண்ணம் ஒவ்வொருவருக்கும் பெற வேண்டும். பெற்றோரை பராமரிப்போம், முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பாமல் வீட்டிலே வைத்து பார்த்து கொள்ளுவோம். அவர்கள் வாழப்போவது இன்னும் கொஞ்ச காலம், வாழுகின்ற காலம் வரையில் சந்தோஷமாக இருங்கள். அந்த பெற்றோரோடு வயதான காலத்திலே சில நிமிடங்களை ஒதுக்கி அவரோடு பேசுங்கள், மனதிலே என்ன இருக்கிறது என்று கேளுங்கள், அவர்களுக்கு விரும்பியவற்றை வாங்கி கொடுங்கள். மறைந்த பின்பு படையலிலே அம்மாவுக்கு ராசவள்ளி கிழங்கு பிடிக்கும், அப்பாவுக்கு செவ்வரிசி பாயசம் பிடிக்கும்னு செய்கிறதுல ஒரு பலனும் கிடைக்காது. இருக்கின்ற பொழுது சந்தோஷமாக பார்த்து கொள்ளுங்கள். இறைவன் இறங்கி வந்து ஆசி பண்ணுவான நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே நான் பெருமை கொள்ளுகின்றேன். ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தவர்கள் ஆகிய நாம் ஒரு கடவுளை தான் வழிபடுகின்றோம், வணங்குகின்றோம், நம்புகின்றோம். ஆனால் இந்த ஒரு கடவுள் மூவொரு கடவுளாக திகழுகின்றார். மூன்று நிலைகளிலே தம்முடைய இயல்பை, தம்முடைய அன்பை, தம்முடைய திட்டத்தை, செயல்பாடுகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியார். இந்த உண்மையை இறையியல் ரீதியாக வெளிப்படுத்துவதற்கு பல உருவகங்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். புனித அகுஸ்தீனாருடைய வாழ்க்கையிலே இருந்து எப்படி இந்த மூன்று ஆட்கள் ஒரு கடவுளாக இருக்க முடியும் என்று அவருடைய சந்தேகத்திலே அவர் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது, ஒரு சிறுவன் கடற்கரையிலே ஒரு சிறிய குழியை தோண்டி இந்த கடலினுடைய தண்ணீரை கொண்டு வந்து ஒரு சிப்பியினாலே நிரப்புகின்றான். என்ன செய்கின்றாய் என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், இந்த கடல் அவ்வளவத்தையும் முழுவதையும் இந்த கிடங்குக்குள்ளே, இந்த குழிக்குள்ளே நான் போட போகிறேன். அப்பொழுது இப்படித்தான் உம்முடைய சிந்தனையும் மூவொரு கடவுள் என்கின்ற உண்மையை உம்முடைய சிறிய புத்தியினாலே அறிந்து கொள்ள முடியாது என்று அந்த சிறுவன் ஒரு தேவதூதனாக அவருக்கு சொன்னாராம் என்ற ஒரு கதை. அல்லது இன்னும் ஒரு உருவகம் இருக்கின்றது, தண்ணீர். இந்த தண்ணீர் ஆக இருக்கின்றது, அது குளிர் கட்டியாக மாறுகின்றது, ஆவியாக போன்றது. எப்படி இருந்தாலும் அது தண்ணீர் தான். இப்படி பல விளக்கங்களை கொடுக்க முயன்றாலும் எங்களுடைய ஆன்மீக அனுபவத்திலே, வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம், இறைவன் தன்னை வெளிப்படுத்திய விதங்கள் மூன்று விதமாக. தந்தை என்ற அன்பினால் தம்மை வெளிப்படுத்தி, இந்த அன்பை இந்த உலகுக்கு மனித அவதாரம் எடுத்து அன்பித்து, இந்த அன்பிலே நாங்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி தூய ஆவியானவர் எங்களுடைய உள்ளங்களிலே, எங்களுடைய சமூகங்களிலே அவர் உடனிருந்து செயலாற்றி கொண்டு இருக்கின்றார். அதனால கடவுள் செயலாற்றுகின்றவர். இந்த கடவுள் எங்களை அன்பு செய்கின்றவர். இந்த மூன்று கடவுள் என்று எங்களை வெளிப்படுத்திய ஒவ்வொருவரும் ஒரே உண்மையைத்தான் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவள் மத்தியிலே ஒற்றுமை இருந்தது, அவள் மத்தியிலே உடன்பாடு இருந்தது, அவள் மத்தியிலே உறவு இருந்தது, அவள் மத்தியிலே தொடர்ந்து ஆற்றுகின்ற பணி ஆர்வம் இருந்தது. இப்படி அவர்கள் மத்தியிலே இருந்த இந்த ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் இன்று எமக்கு எங்களுடைய குடும்பங்களிலே எப்படி
தந்தை தாய் பிள்ளைகள் என்ற இந்த உறவிலே அல்லது குழுமங்களிலே சகோதரர்கள் என்று இணைந்து வாழுகின்ற செயல்படுகின்ற குழுமங்களிலே சமூகங்களிலே வேலைத்தளங்களிலே இருக்க வேண்டும் என்று இந்த மூவொரு கடவுள் எங்களுக்கு கற்றுத்தருகின்றார். அது மட்டுமல்ல, இந்த மூவொரு கடவுளை நாங்கள் அறிந்து கொள்வதிலும் பார்க்க அவர்களை வழிபடுதலும் அவர்களை ஆராதிப்பதும் அவர்களுக்கு மகிமையை ஏற்படுத்துவதும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஆன்மீக வாழ்வினுடைய ஆழம் நிறைவு அதனுடைய ஒரு வெளிப்பாடாக அமையட்டும். தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளையிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை நேரான வழியிலே வளர்த்தெடுக்கின்ற முயற்சியிலே அவர்கள் ஈடுபட வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல பண்பாடுகளை அவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை நல்லவர்களோடு பழகுகின்ற ஒரு பழக்கத்தை நமது பெற்றோர்கள் ஏற்படுத்திவிட வேண்டும். ஏனென்றால் சிறு பருவத்திலே பிள்ளைகளுக்கு நாம் ஊட்டுகின்ற அந்த பண்பாடுகள் தான் அவர்கள் வயது வாலிபர்களாகினாலோ அந்த வயதை தாண்டியதற்கு பின்னாலோ அவர்களை நல்ல பிள்ளைகளாக நல்ல சமுதாய மக்களாக அவர்களை நாம் மாற்றி அமைக்க நம்மால் முடியும். அதனால் நமது பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நாம் நல்ல பண்புகளை நாம் உருவாக்க வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களை நாம் எப்பொழுதும் உருவாக்க வேண்டும். எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் எதை கூடாது என்று தடுக்கின்றோமோ அதை பெற்றோர்கள் செய்கின்றவர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் ஒரு பிழையை செய்து கொண்டு அதே பிழையை பிள்ளைகள் செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற பெற்றோர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தக்கூலூன மா லா தஃஅலூன். மூமின்களே, விசுவாசிகளே, நீங்கள் செய்யாததை எதற்காக பிறருக்கு கட்டளையிடுகின்றீர்கள், பிறருக்கு சொல்லுகிறீர்கள் என்று இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான். அதனால் நமது பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகின்ற நமது செய்திகள் எல்லாம் நாம் செய்யக்கூடிய நல்லவைகளை மட்டுமே நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் ஏதாவது தீமைகள் செய்து கொண்டிருந்தால் அதே தீமைகளிலிருந்து பிள்ளைகளை தடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்குமாயிருந்தால் முதலாக நாம் செய்ய வேண்டிய காரியம் அந்த தீமைகளை நாம் விட வேண்டும். அதை விட்டுவிட்டு பிள்ளைகளுக்கும் அந்த தீமையை விடுமாறு சொல்ல வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இன்று புகைக்கின்ற பழக்கமுடையவர்களாக புகைப்பிடிக்கின்ற பழக்கமுடையவர்களாக அதிகமான ஆண்கள் இருப்பதை பார்க்கின்றோம். ஐரோப்பிய நாடுகளில் பெண்களும் புகைக்கின்றார்கள். இலங்கையை பொறுத்தவரையில், ஆசியா நாடுகளை பொறுத்தவரையில் அதிகமாக ஆண்கள் தான் புகைக்கின்றார்கள். புகைக்கின்ற ஒரு தந்தைக்கு தனது மகன் புகைப்பழக்கமுடையவனாக இருப்பதற்கு விருப்பமில்லை. அதனால் இவன் புகைத்து கொண்டே மகன் புகைக்கின்ற போது மகனை தண்டிக்கின்றவனாக இருக்கின்ற ஒரு தீய பழக்கத்தை நாம் பார்க்கின்றோம். இறைவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் செய்யாததை ஏன் பிறருக்கு செய்யுமாறு ஏவுகின்றீர்கள்? நீங்கள் எதை கூடாது என்று கருதுகின்றீர்களோ அதை நீங்கள் விட்டுவிடுகின்ற வரைக்கும் ஏன் உங்களது பிள்ளைகளுக்கு விடுமாறு நீங்கள் தடை செய்கின்றீர்கள், கட்டளையிடுகின்றீர்கள் என்ற இந்த கருத்தை தான் திருமறை குர்ஆனிலே இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான். அதனால் மது பழக்கம் உள்ள ஒரு தந்தை தனது மகன் மது அருந்துகிறான் என்று சொன்னால் இவன் முதலாவது அதை விட வேண்டும். அதனால் அதற்கு பின்னால் பிள்ளையை விடுமாறு சொல்ல வேண்டும். புகைக்கின்ற பழக்கமுடைய ஒரு தந்தை முதலாவது தன்னிடத்தில் இருக்கின்ற பழக்கத்தை விட வேண்டும். அதன் பின்னால் தனது பிள்ளைக்கு அதை விடுமாறு அவன் கட்டளையிட வேண்டும். அவ்வாறு கட்டளையிட்டால் அந்த பிள்ளை அதற்கு செவிதாழ்த்த ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த பிள்ளை சிந்திக்கும், ஆம்,
தந்தை தனது கெட்ட பழக்கத்தை விட்டுவிட்டார், புகைக்கின்ற பழக்கத்தை விட்டுவிட்டார், அதனால் நானும் விட்டுவிட வேண்டும் என்று அந்த பிள்ளை ஒரு முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் தீய பழக்கங்களை நம்மிடத்தில் வைத்துக்கொண்டு அதே தீய பழக்கங்களை செய்கின்ற நமது பிள்ளைகளுக்கு அதை செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற இந்த ஒரு அறிவீனமான நடைமுறை எந்த பெற்றோர்களிடத்திலும் இருக்கக்கூடாது என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு இந்த காலை பொழுதிலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதனால் பிள்ளைகளை பராமரிக்கின்ற, பிள்ளைகளை நேர்வழியிலே வழிநடத்துகின்ற பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் மிக மிக கவனமாக வழிநடத்த வேண்டும். தம்மை முன்மாதிரியாக கொண்டே தமது பிள்ளைகள் நேர்வழி நடக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு தாம் நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்பாடுகளுடையவர்களாக அவர்கள் நடந்து கொண்டு அதே பழக்கங்களை, அதே பண்பாடுகளை பிள்ளைகளுக்கு ஊட்டுகின்ற பெற்றோர்களாக நமது பெற்றோர்கள் மாற்றமடைய வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே கூறிக்கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.